ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்கணும்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுடைய ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரே ஒரு ஃபார்முலா தான் அதை மெயினாக பார்த்துக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR டிவைடட் 100. ஸோ P அப்படிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட், அதனால் சம் சொல்லுவாங்க. N அப்படிங்கிறது டைம், கண்டிப்பாக இயர்ஸில் தான் இருக்கணும். Rங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி விகிதம். ஸோ இதில் தான் என்னென்னா வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR பை 100. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து கால்குலேட் ஆஃப் P கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணால் simple interest into 100 divided NR. ஸோ சிமிலர்லி என்ன பண்ணணும், R கண்டுபிடிக்கணும், அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் into 100 divided PN. ஸோ இதுதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டோடைய ஃபார்முலா. ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். வாட் இஸ் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 10,000 rupees ஃபார் 4 years at 8% annum சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கன்வென்ஷனல் மெத்தட் பண்ணலாம். ஸோ கன்வென்ஷனல் மெத்தடில் கண்டுபிடிக்கிறதுனா நான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டுடைய ஃபார்முலா தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR டிவைடட் 100. ஸோ P அப்படிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட் ஆர் சம் சொல்லுவாங்க. ஸோ இந்த 10,000 rupees தான் வந்து பிரின்சிபல் அமௌண்ட். N அப்படிங்கிறது வந்து இயர்ஸ், ஸோ 4 years. அண்டு Rங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ என்ன கொடுத்தாங்கன்னா 8% annum கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைடட் 100. ஸோ இப்போது அங்கே 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போது 100 இன்ட்டு 32 48. ஸோ 3200. ஸோ இதுதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். 3200 தான் வந்து 4 years 8% annum. ஸோ இதை என்ன பண்ணணும், ஷார்ட்கட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு 10,000 rupeesக்கு 1% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சா என்ன ஆகும், இங்கே 1% சொன்னால் 20 கட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ என்ன கிடைக்குன்னா 100. ஸோ அது வந்து 1% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆனால் நமக்கு எவ்வளோ வேணும்னா 8 வேணும். ஸோ 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால் ஸோ இது என்ன பண்ணலாம், மல்டிபிள் பண்ணிடலாமா, 800. ஸோ இந்த 800 rupees அப்படிங்கிறது என்னென்னா வந்து 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 1 இயருக்கு. ஆனால் நமக்கு எவ்வளோ தேவைன்னா வந்து 4 இயர்ஸ்க்கு தேவை. ஸோ அப்போ 4 இயர்ஸ்க்குனால திரும்ப என்ன பண்ணும், 800 இன்ட்டு 4. ஸோ அப்போது 32. ஸோ ஃபார்முலா எல்லாமே என்ன பண்ணிடலாம், நான் வந்து இதை கண்டுபிடிச்சிடலாம். சிம்பிளாக சொன்னால் இங்கே 1% அப்படின்னா வந்து 2 digit கேன்சல் பண்ணணும், அதாவது பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து. இன்கேஸ் 10%ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே 10,000னா இங்கே 1%, அதாவது 1000 ரூபாய். ஓகேவா? இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்க தெரியும். ஸோ இது வந்து பேசிக் சம்ஸாக அடுத்தடுத்த வீடியோஸ் பாருங்கள், இதில் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா ப்ராப்ளம் நம்பர் 2 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட் இஸ் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ₹5,000 ஃபார் 73 days at 10% annum கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று கன்வென்ஷனல் மெத்தடில் பண்ணலாம், இன்னொன்று ஷார்ட்கட்டில் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கன்வென்ஷனில் பண்ணலாம். ஸோ கன்வென்ஷனில் பண்ணும்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR டிவைடட் 100. ஸோ Pங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட்டு, Nங்கிறது டைமு, Rங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டு வந்து 5,000 rupeesன்னு போட்டுடலாம். பட் ஆனால் Nங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் ஃபார்முலாவில், Nங்கிறது இயர்ஸில் தான் போடணும். ஸோ ஆனால் வந்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, Nங்கிறது எதில் கொடுத்துருக்காங்கன்னா டேஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டேஸை நம்ம எதுவாக மாற்றோம்னா இயராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னா வந்து, ஸோ எத்தனை டேஸ் கொடுத்தாங்க, 73 days. ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும் 1 இயரில் எத்தனை டேஸ் இருக்குன்னா 365 days. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து N வந்து கிடைக்கும், எப்படி கிடைக்குன்னா 1/5 அப்படிங்கிறதுல கிடைக்கும். ஸோ 1/5 இயர்ஸில் கிடைக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், Nக்கு வேல்யூ 1/5. ஸோ இந்த சம்மில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் வந்து டேஸில் கொடுத்ததை என்ன மாற்றணும் அப்படின்னா வந்து இயர்ஸாக மாற்றணும். அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு எப்போ போல் 10% டிவைடட் 100. ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன எல்லாம், இங்கே 5,000 இருக்கும், இங்கே 10 இருக்கும், இங்கே 500 இருக்கும். ஸோ இங்கே அடித்தா என்ன வரும், இங்கே 10. ஸோ இப்போ என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன வந்து 100 rupees. ஓகேங்களா?
ஸோ இதில் வந்து நம்ம ஷார்ட்கட் வந்து அப்ளை பண்ண முடியாது. என்ன அப்படின்னா வந்து ஸோ இயர்ஸ் வந்து நம்பர்ஸாக கொடுக்கணும். இதுமாதிரி டேஸாக கொடுத்தனா நமக்கு வந்து என்னவா கிடைக்குன்னா ஃப்ராக்ஷனாக கிடைக்கும். ஸோ இது அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த கன்வென்ஷனல் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ப்ராப்ளம் நம்பர் 3 பார்க்க போகிறோம். ஸோ என்ன ப்ராப்ளம்னா, வாட் இஸ் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 5000 rupees ஃபார் 5 months அட் 10% ஆனோம். அதாவது 10% ஆனுவலில் வட்டியாக இருக்கணும், 5 மாதம் இருக்கணும். 5000 rupeesக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தருவாங்க, அதாவது பேங்க்கில் நம்ம டெபாசிட் பண்ணும்போது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சம் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னாமே கன்வென்ஷனல் மெத்தடில் பண்ணலாம். பட் ஆனால் அதனோட டேட்டாஸ் எல்லாமே கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து அமௌண்ட் வந்து ருப்பீஸில் தான் இருக்கணும். ஓகே, பிரின்சிபல் அமௌண்ட் பிங்கிற அமௌண்ட் வந்து ருப்பீஸில் தான் இருக்குது. பட் என்கிறது இயர்ஸில் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மந்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மந்தில் கொடுத்தா நம்ம எப்படி மாற்றணும் இயர்ஸ்லன்னு பார்க்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் என்ன பார்த்தோன்னா டேஸ் கொடுத்துருந்தாங்க. டேஸை நம்ம வந்து இயராக மாற்ற என்ன பண்ணணும், டிவைடட் 365 பண்ணணும். ஸோ அப்போ அதேமாதிரி 1 yearங்கிறது வந்து நமக்கு 12 months. ஸோ இங்கே 5 months கொடுத்துருக்காங்க. ஸோ n = இங்கே 5 monthsன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இயர்ஸை மாற்றுக்கு 5/12. ஏன்னா 1 yearக்கு நமக்கு என்ன கிடைக்குன்னா 12 months இருக்கும். ஸோ இப்போ இந்த எண்ணுக்கு பதில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 5/12. ஸோ அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்போவுமே பர்சன்டேஜில் இருக்கும். ஸோ பர்சன்டேஜில் கொடுத்துட்டாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பிரின்சிபல் அமௌண்ட் எதில் கொடுத்துருக்காங்க, ருப்பீஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலானா PNR/100 நமக்கு தெரியும். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 5000 rupees. ஸோ n அப்படிங்கிறது 5/12. ஸோ 5/12 இன்ட்டு 10% ஆனம். ஸோ இந்த 12 வந்து நம்ம கீழே எழுதியாச்சு. ஸோ இப்போ என்ன கிடைக்கும், இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம், இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ 500 × 5/12. ஸோ இங்கே போட்டால் இங்கே 250 × 5/6. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், 3 2s are 6, 125. ஸோ 125 × 5/3. ஸோ இப்போ என்ன கிடைக்குன்னா 5 to 625/3. ஸோ அப்போ என்ன கிடைக்கும் 208 rupees கிட்ட வரும். ஸோ பாயிண்ட் சம்திங்கில் வரும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 208. ஸோ இப்படி தான் வந்து மந்த்து கொடுத்தா நம்ம எப்படி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம 4th சம் பார்க்கலாம். ஸோ 4th சம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்கக்கூடிய சம் அது. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, டிஎன்பிஎஸ்சி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய சம்மு. ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து த சம் ஆஃப் 800 rupees ஆஃப்டர் 3 years to 920 rupees கொடுத்துருக்காங்க. அதாவது 800 ரூபாய் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 920 ரூபாய் ஆயிருக்கான். எத்தனை வருஷத்தில் நான் வந்து 3 yearsல ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியும், எப்போவுமே ஒரே அமௌண்ட்டு தான் அடுத்த வருஷம் அதுக்கடுத்த வருஷமாக மாறிக்கிட்டே போகும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா வந்து இந்த 920 rupees - 800 போட்டால் நமக்கு என்ன கிடைக்குன்னா 120 rupees வருது. அதாவது 3 வருஷத்துக்கு 120 ரூபாய் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். ஆனால் நமக்கு வந்து ஒரு வருஷம் பார்த்தோன்னா என்ன கிடைக்கும்னா, ஸோ /3 போட்டால் 40 rupees. அதாவது ஒரு வருஷத்துக்கு நமக்கு எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னா வந்து 40 rupees கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ ஓகே, அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம். த சேம் சம் ஆட் 3% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதாவது அதே 800 ரூபாய் தொகையில் 3% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணனா எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும்னா 800 ரூபாங்கிறது வந்து 920 ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க 3 வருஷத்தில். ஓகேவா. நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 40 ரூபான்னு தெரிஞ்சிருக்கு. ஆனால் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த 40 ரூபா வந்திருக்குன்னு தெரியாது. ஸோ அப்போ அதை கண்டுபிடிச்சா தான் என்ன பண்ணணும்னா இந்த 3%ஓட ஆட் பண்ணிவிட்டு நம்ம டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம எப்பவும் போல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = PNR/100 போட்டுக்கலாம். இப்போ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு தெரியும் எவ்வளோனா 1 yearக்கு 40 ரூபா கிடச்சிருக்கு. ஸோ அப்போது இங்கே
பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 800 போட்டுடலாம். இயர் வந்து 1, எத்தனை பர்சன்டேஜ்னு தெரியாது. ஸோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது 6ன்னு வச்சுக்கலாம், டிவைடட் 100. ஸோ இப்போ இது கேன்சல் பண்ணால் இங்கே என்ன கிடைக்குன்னா 8 கிடைக்கும். ஸோ அப்போ வந்து 40 டிவைடட் பை 18 கிடைக்குமா. ஸோ அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. ஸோ இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் லைனில் இந்த சேம் சம் ஆடு 3% சொல்லியிருக்காங்க. அப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% ப்ளஸ் 3%. அப்போ என்ன இருக்குது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8% இருக்குது. ஸோ இந்த 8% நம்ம என்ன பண்ணணும்னா வந்து அமௌண்ட்டு கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ 8%க்கு 800 ரூபாய்க்கு கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா. எத்தனை வருஷத்துக்கு, 3 வருஷத்துக்கு பார்க்கணுமா. இப்போ நமக்கு தெரியும் 1%னா என்ன பண்ணுவோம், 2 இது எடுப்போம். அப்போ 8 ருபீஸ் வரும். அப்போ 8%னா 64 வரும். அப்படி தானே. இப்போ 3 இயர்ஸ்க்குனா 64 × 3. ஸோ 12. ஸோ 192. ஸோ இப்போ இது எதோட ஆட் பண்ணால் 800 192. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர், டோட்டல் அமௌண்ட். ஸோ டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் அதனுடைய சம் அமௌண்ட், அதாவது பிரின்சிபல் அமௌண்ட்டை கொண்டு தான் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 192 கிடச்சிச்சு, சம் வந்து 800. ஸோ அப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர்னால் வந்து 992. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சம். ஸோ இதை வந்து நீங்களே ஒரு தடவை சால்வ் பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 5th சம் பார்த்துட்ருக்கோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 வருடங்களில் 8% வட்டி வீதத்தில் எந்த தொகையானது 660 என மாறும் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எண் கொடுத்துருக்காங்க, இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஆர் கொடுத்துருக்காங்க 8%. ஓகேவா. எந்த தொகையானதுன்னு கேட்டிருக்காங்க, அதாவது எந்த முதலீடு அப்படின்னு கேட்குறாங்க, அதாவது சம் கேட்டிருக்காங்க, அதாவது பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. என்ன அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 660 என மாறும்னு கொடுத்துருக்கப்போ அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் வந்து 660 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் டோட்டல் அமௌண்ட், அதாவது மொத்த தொகை அப்படிங்கிறது என்ன வந்து பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் அதனுடைய வட்டி, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதாவது தொகையையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கூட்டால் தான் நமக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ நமக்கு இதில் என்ன தெரியும்னா வந்து அமௌண்ட்டு தெரியும் 660ன்னு தெரியும், பிரின்சிபல் அமௌண்ட்டு தெரியாது. ஆனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுடைய ஃபார்முலா தெரியும். என்ன தெரியும்னா வந்து PNR டிவைடட் 100 தெரியும். ஓகேங்களா. ஸோ இப்போது இங்கே 660 அப்படியே எழுதிடலாம். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் இந்த பிங்கிறது நமக்கு தெரியாத, இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். என் அப்படிங்கிறது என்ன 4 இயர்ஸ் அண்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8. ஸோ டிவைடட் 100. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா இங்கே 660 பிரின்சிபல் அமௌண்ட்டு ப்ளஸ் பிரின்சிபல் அமௌண்ட் இன்ட்டு 4 8s are 32 டிவைடட் 100. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், ஸோ கேன்சல் பண்ணலாம். 1650. அப்புறம் எப்படி கேன்சல் பண்ணலாம், 825. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன கிடச்சிக்குன்னா P + 8 டிவைடட் 25. ஸோ இங்கே 8P. இப்போ என்ன பண்ணிடலாம், எல்சிஎம் எடுக்கலாம், 25 எடுக்கலாம். ஸோ இப்போ இந்த 25 இங்கே மல்டிபிள் பண்ணலாம், 25P + 8P. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா 660 = 33P டிவைடட் 25. ஸோ நமக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து பிரின்சிபல் அமௌண்ட் P தான் தேவை. ஸோ இப்போ வந்து ஈக்குவலுக்கு அப்புறம் வந்தால் ரெசிப்ரோக்கலாக இருக்கும். ஸோ 25 டிவைடட் 33. ஸோ 133 to 20. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 500 rupees. ஸோ இதுதான் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ்